பாலாஜி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சிறுதாவூர் என்பது கடந்த காலத்தில் ஆட்சி அதிகாரத்தில் தலைமை பொறுப்பில் இருந்தவர்களோடு எத்தகைய தொடர்பில் இருந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். அந்த ஊரிலேயே அந்த காலகட்டத்தில் பள்ளி தரம் உயர்த்தப்பட்டு கட்டிடம் இல்லை என்கிற நிலை 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்தது. இன்றைக்கு அதற்கு தீர்வு காணப்பட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களால் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இன்றைக்கு அந்த கட்டிடம் எழும்பியிருக்கிறது. அதற்காக மாண்புமிகு பள்ளிக் கல்வித்துறை அமைச்சருக்கும் மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சருக்கும் இதை சாத்தியமாக்கிய மாவட்டத்தின் நிர்வாக அமைச்சர் அண்ணன் தாமோ அன்பரசன் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்போரூர் பெண்கள் மேல்நிலை பள்ளிக்கென தனியாக விளையாட்டு திடல் இல்லை. இந்த பள்ளியில் சுமார் 1000 மாணவிகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். கல்வி தரத்திலும் விளையாட்டுத் துறையிலும் சிறந்து விளங்கக்கூடிய மாணவிகள் பயிற்சி செய்வதற்கென விளையாட்டு திடல் இல்லை. ஆனால் அருகாமையிலே ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கென மிகப்பெரிய பரப்பளவில் விளையாட்டு திடல் இருக்கிறது. அதிலே ஒரு பகுதியை பெண்களுக்கென ஒதுக்கி தருவதற்கு மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஆவணம் செய்வாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, குறிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு ஒரு விளையாட்டு என்று வரும்பொழுது அந்த துறை இன்றைக்கு கையாளக்கூடிய எங்களுடைய எதிர்காலம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு அதற்கு முக்கியத்துவம் தருகிறார் என்பதை நாம் பார்த்துக் கொண்டோம். குறிப்பாக எங்களுடைய பள்ளி கல்வித்துறை சார்ந்த நிகழ்ச்சி நடத்தும் பொழுதெல்லாம் எங்களுடைய துறைக்கு எனக்கும் சரி எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் வைக்கிற வேண்டுகோளே, எப்படியாச்சும் எங்கள் பிடி பீரியட் அந்த கணக்கு வாத்தியார்களும் அந்த சயின்ஸ் டீச்சர் தான் கடன் வாங்கிடாதீங்க, பிள்ளைங்களை விளையாட விடுங்க, அது வெறும் பிளே கிரவுண்டாக மட்டும் பார்க்காதீங்க, அதுவும் ஒரு விதமான வகுப்பறை தான், அதுவும் பலவிதமான பாடங்களை நமக்கு கற்றுத்தரும் என்று அவர் சொல்லுகிறார். ஸோ அந்த விதத்தில் அதை ஒட்டி நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் நீங்களும் கேட்டிருக்கீர்கள். அந்த இடத்தை சார்ந்து உடனடியாக நம்முடைய அரசு அதிகாரிகள் மூலமாக அது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உடனடியாக அதற்கு என்னென்ன பணிகள் செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு அதுக்கான ஆணையை கண்டிப்பாக விடுவோம் என்பதை பேரவைத் தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன். வினாக்கள் விடைகள் நேரம் முடிவிட்டது. அவசர இன்னொரு கேள்வி இருக்கா? எஸ் பாலாஜி, ஒரு கேள்வி இருக்கு. இல்ல ஒரு கேள்வி, இன்னொரு கேள்வி இருக்கு. இல்ல கேள்வி இருக்கு. முடிச்சுட்டு பேரவைத் தலைவர் அவர்களே, விளையாட்டுத்துறையை விளையாட்டாக எடுத்துக் கொள்ளாமல் அதிலே மிகவும் கவனமாக இருந்து தொகுதிக்கு ஒரு விளையாட்டு திடல் என்பதை அமைத்துக் கொடுத்திருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். பல்வேறு இடங்களில் பள்ளிக்கான விளையாட்டு திடல் இருக்கிறது. இந்த ஒரு விளையாட்டு திடல் ஒரு தொகுதிக்கு என்பதை விட அந்த விளையாட்டு திடல்களை எல்லாம் அங்கே உள்ள பொதுமக்களும் அங்கே உள்ள விளையாட்டு குழுக்களும் பயன்படுத்திக் கொள்கின்ற வகையில் உரிய வழிகாட்டு நெறிமுறைகளை வகுத்து தர வேண்டும். இன்னும் குறிப்பாக நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்களும் எப்படி இணக்கமாக பிணைப்பாக இருக்கிறார்களோ அதுபோன்று இந்த 2 துறையும் பிணைப்பாக இருக்கக்கூடிய துறைகள். ஆகவே அத்தகைய வழிகாட்டு நெறிமுறையை வகுத்து விளையாட்டுத்துறையின் சார்பில் ஒரு அதிகாரியை நியமித்து அதை நெறிப்படுத்துகின்ற வகையில் செய்தால் அது மிகவும் சிறப்பாக இருக்கும். பல்வேறு இடங்களில் இளைஞர்களை நல்வழிப்படுத்துவதற்கும் அவர்களுக்கென உடல் திறனை மேம்படுத்துவதற்குமான ஒரு வாய்ப்பாக அமையும். அதை நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் செய்து தருவார்கள் என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். அதே போன்று பல்வேறு பள்ளிகள் தரம் உயர்த்துவதற்கான விண்ணப்பங்கள் கொடுத்து முறையாக அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு பணம் கூட கட்டி இருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அவையெல்லாம் தரம் உயர்த்துவதற்கான உரிய ஆணைகள் பெறப்படாமல் இருக்கிறது. அதே மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர்கள் செய்து தருவாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எங்களுடைய துறை சார்ந்து நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் துறை சார்ந்து ஒரு ஒருங்கிணைப்பு வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீர்கள். கண்டிப்பாக நம்முடைய மாணவருடைய நலன் சார்ந்து அது சார்ந்து ஒரு நல்ல முடிவை கண்டிப்பாக எடுக்க முடியும். அதே மாதிரி தரம் உயர்த்துவதை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஏற்கனவே நம்முடைய ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தரம் உயர்த்ததுக்கான கையெழுத்தெல்லாம் பெறப்பட்டு அது அரசாணை நீங்கள் உடனடியாக அதை நம்ம செய்திருக்கணும்னாங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு நான் நம்முடைய துணை முதலமைச்சரும் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதை கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அதுக்கு முன்பாக திஸ் இஸ் ஃபார் த ஹானரபிள் மினிஸ்டர்ஸ் ஃப்ரம் பஞ்சாப். They may be sitting somewhere in the office and they will be listening to our proceedings. This is for them. இந்த கட்டடங்கள் கட்டுறது சம்பந்தமான கேட்கும்போது அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்தோட இன்டென்ஷன் என்ன, ஒரு முதலமைச்சரோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறதுக்காக we ask what denies dignity most. For some schools it is a leaking roof. For others the absence of a lab or toilet. When we restore dignity, learning follows. The biggest surprise, return on investment. Suppose if we provide toilets for girls, attendance soared. Sometimes the smallest structure
unlocks the largest future என்கின்ற இந்த கருத்தையும், இருமொழி கொள்கையோட வலிமை இதுதான். அவர்களுக்கு நம்முடைய தமிழ் தெரியவில்லை என்று சொன்னாலும் நமக்கான அந்த குளோபலாக இருக்கக்கூடிய, அதனால தான் அடிக்கடி நாங்கள் சொல்றோம் பாத்தீங்களா, தமிழ் இஸ் ஃபார் அவர் ஐடென்டிட்டி, இங்கிலீஷ் இஸ் ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு. நாம சொல்ற நம்முடைய அரசாங்கத்தோட இன்டென்ஷனையும் நம்முடைய மற்ற மாநிலம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் பதிவு செய்கிறேன். நன்றி.